இந்த திருட்டு டிஎம்கே, ஸ்டாலின், உதயநிதி வெறும் மக்கள் வைத்தல அடிச்சு பணத்தை திருடுற கூட்டம்னு பார்த்தா இவனுங்க தற்கூரியா வேற இருந்திருக்கிறானுங்க. இந்த வினோத் பாபு அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர், ஓகேவா? அந்த ஊனமுற்றவர் நான் இந்த ஊனமுற்றவர் வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானையே ஜெயிச்சு நான் இந்தியாவுக்கு கப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம், ஒரு டெப்டி சிஎம், ஒட்டுமொத்த டிஎம்கேவே ஏமாத்திருக்கிறாப்ல. அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய தத்தியாகவும் எப்பேற்பட்ட ஒரு சின்ன தத்தியாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் சார் ஒரு சிஎம் கேஷுவலாக ஏமாத்தான், அவன் எந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பான், அவனெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலாம்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்களை ஏமாத்திடுறான். இதில் வேற இவர் உதயநிதி என்ன சொல்கிறது, விளையாட்டுத்துறை அமைச்சர் வேறு. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வேர்ல்டு கப்பில் போயிட்டு நான் பாகிஸ்தானை ஜெயிச்சு கப்பு வாங்குறேன் ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா இதுலேருந்தே தெரிய வேணாம். பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் கிட்ட உதயநிதி கிட்டயும் போய் மூளைன்னு ஏதாவது இருக்குன்னு கேட்டோம்னா கிலோ எவ்வளவு எந்த கடையில விக்குதுன்னு கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன்.